இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? முன்னைக்கு இப்ப பரவாயில்ல சாமி. இனிமே உங்க உடம்பும் தேறி வந்துடும். குடும்பத்துக்கும் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. சாமி, கேட்கவே ஆறுதலா இருக்கு. எப்படி சொல்றீங்க? இது ஆறுதல் வார்த்தை இல்ல, உண்மையத்தான் சொல்றேன். இனிமே உங்களுக்கு ஒரு குறையும் வராது. நீலவேணியோட தாலியை நெருப்புல எரிச்சு பஸ்பமாக்கி அதை தண்ணியில கரைச்சாச்சு. அதனால உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ இனிமே எந்த ஆபத்தும் வராது. சாமி, இந்த வார்த்தையை நீங்க நம்பலாம். ரொம்ப சந்தோஷம் சாமி. எங்களுக்கு கஷ்டம்னு வர்றப்பெல்லாம் நீங்க தான் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அந்த பகவானோட ஆக்ஞை. இனிமே நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, தம்பாருங்க. சரிங்க சாமி, உங்ககிட்ட உத்தரவு கேட்டுட்டு இன்னொரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். சொல்லுங்க. என் பேர அர்ஜுனையும் ஆதிராவையும் கொஞ்ச நாள் வேற ஊர்ல தங்க வைக்கலான்னு தோணுது. நல்ல முடிவுதான். புதுசா கல்யாணம் ஆன சின்ன பசங்க கொஞ்ச நாள் வெளியே போய் நிம்மதியா இருக்கட்டும். அதுவும் இல்லாம ஆதிரா அப்படி வெளியே இருக்கிறது இந்த குடும்பத்துக்கு நல்லதுன்னு தோணுது. ஆமா சாமி, கொஞ்ச நாள் அவங்க வெளியூர்ல இருக்கட்டும். அர்ஜுன், அர்ஜுன், இதோ வந்துட்டேன் தாத்தா. அவங்கிட்ட இத இப்பயே சொல்லிடுறேன். தாத்தா கூப்பிட்டீங்களா? ஆமாம்பா, உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். சொல்லுங்க தாத்தா. நீயும் ஆதிராவும் கொஞ்ச நாள் வெளியூர்ல இருந்தா நல்லதுன்னு தோணுது. நம்ம சாமியும் அதை தான் சொல்றாரு. ஆதிராவை சென்னைக்கு அழைச்சிட்டு போய் அங்கேயே வச்சுக்க. தாத்தா, இது விஷயமா நானே உங்ககிட்ட பேசலான் இருந்தேன். எனக்கு புதுசா ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அப்படியா? நல்ல விஷயம்பா. ஆமா தாத்தா, இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக சித்தர் மலையில 2 மாசம் தங்க வேண்டியதா இருக்கும். சித்தர் மலையா? அது சிவனோட மலையாச்சே. அங்க இப்பவும் சித்தர்கள் வந்து போறதா ஐதீகம் இருக்கு. ஆமா சாமி, அங்கிருந்து வேலையை பார்க்க புண்ணியம் பண்ணிருக்கணும்னு அம்மா கூட சொன்னாங்க. அப்படின்னா ஆதிராவே அங்க அழைச்சிட்டு போப்பா. கண்டிப்பா தாத்தா, நானும் அந்த முடிவுல தான் இருந்தேன். ஆன் சைட் ப்ராஜெக்ட், அங்கேயே இருந்து டிசைன் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த 2 மாசம் ஊருக்கு வர முடியாது. ஆதிராவை கூடவே அழைச்சிட்டு போறேன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க. நீ தாராளமா அழைச்சிட்டு போப்பா. நீயும் வேலை பார்த்த மாதிரி இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஆறுதலா இருக்கும். கண்டிப்பா தாத்தா. சாமி, எனக்கு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அது நல்லபடியா முடியணும். நானும் ஆதிராவும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கப்பா. அந்த பகவானோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். நல்லா இருப்பா. ஆதிரா கூட சேட் பண்ணலாமா? ரெஸ்பாண்ட் பண்ணுவாளா? ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. யாரா இருக்கும்? புது நம்பரா இருக்கு. ஒருவேளை சென்னை ஹாஸ்டல்ல இருந்து யாராவது மெசேஜ் பண்றாங்களா? யாருன்னு தெரியலையே. சரி, ஹாய். சூப்பர், முடிச்சுக்கிட்டு தான் இருக்கா? சேட் பண்ணுவோம். ஹாய்,
வாட் டூயிங்? Nothing. What's this? அது அப்புறம் சொல்றேங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லலாமா? சொல்லுங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு காரணமா 5 விஷயங்கள் சொல்லலாம். 1, உங்களுடைய அழகு. 2, உங்களுடைய சிரிப்பு. 3, உங்களுடைய திறமை. 4, எதையும் ஷார்ப்பா புரிஞ்சுக்கிற உங்களுடைய தனித்தன்மை. 5வது, இதெல்லாம் பொய்யன்னு தெரிஞ்சும் அதை உண்மைன்னு நம்புறீங்களே, அந்த குழந்தை மனசு. Super. I really enjoyed it. Can I know what's this? சூப்பர். ஆதிரா, இட்ஸ் மீ, நரேஷ். நரேஷா? அச்சோ, ஃபோன் பண்றாளே. ஒரு வேலை திட்டத்துக்காக இருக்குமோ? ஓகே, அதே இந்த வாங்கிக்கோமே. ஹாய் ஆதிரா. என்ன நரேஷ், என்ன இது? மெசேஜ் எல்லாம் பலமா இருக்கு. அது வந்து ஆமா, இது என்னோட புது நம்பர். இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அதெல்லாம் சீக்ரெட்டுங்க. சரி, டைம் ஆச்சு, தூங்கலையா? இல்லைங்க, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து ஒரே போரா இருக்குங்க. இங்க வீட்ல சரியான டிவி கூட இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே உட்கார்ந்துருக்கேங்க. அப்பதான் உங்க ஞாபகம் வந்துச்சு. அதான் மெசேஜ் பண்ணேன். சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. சச்சா, இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? நல்ல ஹியூமரா ஒரு மெசேஜை பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் சேட் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படியா? அப்போ மெசேஜ் பண்ணா தப்பே இல்லையா? தப்பு இல்லைங்க. உங்களுக்கு போர் அடிச்சா, என் கூட சேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எனக்கு நீங்க ஃபோன் கூட பண்ணலாம். ஓகேங்க, தேங்க்யூங்க. நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாங்களா? பாத்தீங்களா, பேசலான்னு சொன்ன உடனே நீங்க ஆரம்பிக்கிறீங்களே. நான் தூங்கணும், சாப்பிடணும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. காலையில வேணா பேசுவோம். ஓகேங்க, ஓகே. குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஹலோ. டேய், நான் தான்டா நரேஷ் பேசுறேன். என்னடா பெரியப்பா செத்துட்டாருன்னு ஊருக்கு புறப்பட்டு போனேன். 2 நாள்ல வரேன்னா ஆளையா காணோம். என்னடா ஆச்சு? டேய், இங்க விட மாட்டேன்றாங்கடா. காரியம் முடியற வரைக்கும் 4-5 நாள் இருந்துட்டு போக சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. டேய், அவங்க அப்படித்தான்டா சொல்லுவாங்க. நீ கிளம்பி வர வேண்டியது தானே?
யாரு அந்த பொண்ணு? யார்கிட்ட சொன்னாலும் இதே கேள்வி, யாரு யாரு யாரு. டேய் அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. யாரா? உன்னோட சொந்தமா? சொந்தம்னு சொல்ல முடியாது, சொந்தம்னு சொல்லலாம். சரி, பேராவது சொல்றா. ம்ஹும். டேய் இத பார், பேரு ஊரு யாரு என்னன்னு எதுவுமே கேட்காத. நம்மளோட சீனியர், அவ்வளவுதான். சீனியரா? நீ கூட அவளை பாத்திருக்கடா. அட பாவி, யாரு சொல்ற நீ? முதல்ல அவகிட்ட பேசணும், பழகணும். அதெல்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கே கிளம்பி வருவேன். டேய், வழக்கமாவே இந்த மாதிரி பொண்ணுங்களை வீடியோ எடுத்து அதை வச்சு அவங்கள மிரட்டி பணிய வைப்பேன். டேய் இதுவும் அப்படிதான்டா. அட பாவி, சொந்த ஊர்லயே சும்மா இருக்க மாட்டியாடா நீ? டேய் எந்த ஊரா இருந்தனடா, நம்ம வேலை பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கணும்டா. சரி, அதெல்லாம் விடு. நீ எப்படா வருவ? அதான் சொன்னேனடா, இப்பதான் அவ கொஞ்சம் இறங்கி வந்திருக்கா. ஒரு 4-5 நாள்ல செட் ஆயிருவா. அப்புறம் வரேன், ஓகேவா? டேய் சந்தோஷமா இருந்துச்சுடா, அதை யாரு கூட ஷேர் பண்ணிக்கிறதுன்னு தெரியல, அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சரிடா, வச்சிட்டுமா? ஓகேடா, குட் நைட், பாய். பாய், குட் நைட், see you, பாய். உருப்பட மாட்டான். அதிரா. குட் மார்னிங் சார். வாங்க. இங்க பாருங்க, கிளம்புறதுக்கு முன்னால எல்லாத்தையும் தரவா செக் பண்ணிடுங்க. அன்னைக்கு மாதிரி பெட்ரோல் இல்லாம. சார், ஐயோ சார், அன்னைக்கு ஏதோ தவறுதலாக நடந்துருச்சு சார். ஆனா அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப நம்ம போறது ஹில் ஸ்டேஷன், அங்கேயும் இப்படி போய் மக்கார் பண்ணா. சார், அதனால ஒரு பிரச்சனை வராது சார், நான் பாத்துக்கிறேன் சார். டிரைவரோட பேசிட்டு இருக்கான், எங்கேயாச்சும் கிளம்பிட்டானோ? காலையில சீக்கிரமா வந்துருங்க, ஏர்லியரா கிளம்பணும். சரிங்க சார். சரி நீங்க வாங்க, நான் வரேன் சார். பாய். அவளையும் காணமே. ஹாய் அர்ஜுன். ஹாய் நரேஷ். என்ன காலையிலே டிரைவரோட பேசிட்டு இருக்க? ஏதாவது ப்ரோக்ராமா? ஆமாடா, சித்திரமலையில புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஹே கங்க்ராட்ஸ்டா. தேங்க்யூடா. அது அங்கேயே தங்கி இருந்து தான் முடிக்கணும். அதனால ஆதிராவும் நானும் அங்க கிளம்புறோம். என்னடா சொல்ற? ஆதிராவுமா? ஆமாண்டா, இங்க நடந்த பிரச்சனை இல்ல, அவ ஒரு மாதிரி டல் ஆயிட்டா, ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றா. அதான். டேய் அவங்க எதுக்குடாங்க, நீ மட்டும் போறது தானே? ஏய் ஏண்டா? இல்லடா, பாவம்டா, அவங்க தனியா இருந்து கஷ்டப்படுவாங்கல்ல. அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லடா, நான் கூட இருக்கேன்ல. அதுவும் இல்லாம எங்களுக்குன்னு அங்க தனி பங்களா ஒன்று அலாட் பண்ணிருக்காங்க. அது ஹில் ஸ்டேஷன் வேற. சோ அங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்டா. ஆதிரக்கிட்ட இதை பத்தி நான் பேசிட்டேன். டேய் வேணாடா, சொன்னா கேளு, அவங்க இங்கே இருக்கட்டும்டா. ஏன்டா? அவங்க சிட்டி கேள்றா, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பழக்கம் இருக்காதுடா. அதுவும் இல்லாம எங்க அம்மா தனியா இருப்பாங்கடா. டேய், என்ன பிரிஞ்சு ஆதிரா ஒரு நாள் கூட தனியா இருக்க மாட்டா. அப்படிங்கிற? ஆமாண்டா. பொண்ணுங்களுக்கு புருஷர் கேட்ட தானே சொர்க்கமா இருக்க முடியும். நானும் ஆதிராவும் அங்க போறது கன்ஃபார்ம்டா. அது சித்தர் மலையா இருந்தாலும் சரி, சிவன் மலையா இருந்தாலும் சரி, ஆதிரா என் கூட தான் இருப்பா. ஓ ஆமா, நீ இப்ப ஊர் கிளம்புற? அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல, நீங்களே கிளம்புறீங்க, நானும் கிளம்ப வேண்டியதுதான். டேய், இப்ப எப்ப போறேன்னு தான்டா கேட்டேன். கிளம்பிட்டேன்டா, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன சிவனுக்கு? ஆமா, சும்மா இருடா. அப்பா அங்க பாருப்பா. சரி வாடா வாடா. ஹை
வாங்க. உட்காருங்க. வணக்கம் ஐயா. என் பேர் திருப்பதி. இதான் உங்க மகளா? ஆமாங்க ஐயா. இதாங்க என் பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதாங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டு. பேர் என்னம்மா? ஐயா குணப்படுத்திடலாமா? நிச்சயமா குணப்படுத்திடலாம். ஆனா இங்க வச்சு பார்க்க முடியாது. ஏங்க ஐயா? இதுக்கு தேவையான மூலிகை இங்க இல்ல. நீங்க வாங்க. எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, எவ்வளவு செலவானாலும் நான் கொண்டு வந்து தரேன். நீங்க நினைக்கிற மாதிரி மூலிகை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்போ என்ன தாயா பண்றது? என் பொண்ணை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கியா? கவலைப்படாதீங்க, மூலிகை இங்க இல்லைன்னு தான் சொன்னேன், கிடைக்காதுன்னு நான் சொல்லல. அப்ப எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க. மலை பிரதேசங்களுக்கு போனாதான் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவரும் வைத்தியர் தான். அவர்கிட்ட உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க, அவர் குணப்படுத்துவாரு. அப்போ நாளைக்கே நான் கூட்டு போறேன். அவரை அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியாது. அவரும் யாருக்கும் அவ்வளவு ஈஸியா வைத்தியம் பார்க்க மாட்டாரு. நான் அவர்கிட்ட பேசுறேன், அப்புறமா நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. சரியா? அப்ப நீங்க போன் பண்ணி பேசுங்க. என் பொண்ணுக்கு எப்படியாவது வைத்தியம் பார்க்க வைங்க. எவ்வளவு செலவானாலும் நான் தரேன், எத்தனை கோடி கேட்டாலும் நான் தரேன். நீங்க நினைக்கிற மாதிரி காசு கொடுத்து அவரை வைத்தியம் பார்க்க வைக்க முடியாது. அவரை பார்க்கணும்னா அங்க போய் அவருக்காக காத்து இருக்கணும். அவரா விரும்பினாதான் உங்களுக்கு வைத்தியம் பார்ப்பாரு. இல்லைன்னா நீங்க அவரை பார்க்கற வரைக்கும் காத்து இருக்கணும். சரியா? அப்பா அப்பா அவன் வந்திருக்கான்ப்பா. ராஜு அப்பா இருடா, அமைதியாடுறா. அவன் என்ன கூப்பிடுறான்ப்பா. ராஜு அமைதியா. சாக்லேட் எல்லாம் காட்டுறான்ப்பா. குத்திடுவேன். இப்படிதான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு எப்படியாவது குணமாகணும். அவளுக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். கண்டிப்பா குணமாயிடுவா, நீங்க தைரியமா இருங்க. அப்புறம் நீங்க அங்க போய் தங்கி இருந்தாதான் அவரை பார்க்க முடியும். அப்புறம் அவருக்கு வெத்தலையும் புகையிலையும் தான் பீஸு. சரியா? அதனால நீங்க போகும்போது மறக்காம வாங்கிட்டு போங்க. கண்டிப்பா வாங்கிட்டு போறேன். நீங்க கவலைப்படாம போங்க, எப்பேற்பட்ட வியாதியும் அவர் குணப்படுத்திடுவாரு. நான் அவரை பார்த்துருவேயா? எந்த ஊரியா? சித்தர்மலை. சித்தர்மலை. அங்க போக கூடாது, அங்க போக கூடாது, போக கூடாது, போக கூடாது, போக கூடாது. அப்பா போக கூடாதுங்கறாப்பா. ராஜு இவன் போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான்ப்பா. அமைதியாடுறா. தோ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்ப்பா. இவன்
அங்க போக கூடாது, அங்க போக கூடாது, போக கூடாது, போக கூடாது, போக கூடாது. அப்பா கிட்ட போக கூடாதுன்னு சொல்லிடுறேன்.